இன்று தமிழக வரலாற்றில் ஒரு அருமையான நிகழ்வு நடந்திருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த உரையாடல் இனிதே முடிந்திருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே அவர் திராவிட கழகத்தின் தலைவர் கி. வீரமணி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதன் பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகத்தின் உச்சக்கட்டம். எல்லாரையும் சந்தித்து பேசி எல்லாரும் ஒன்றிணைத்து பயணிக்க, நாமெல்லாம் தமிழ் தாயின் மக்கள் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம் நாட்டிற்காக பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும். என் மூலம் நடக்கும் நல்லதையும் கெட்டதையும், கெட்டதாக இருந்தால் எனக்கு எடுத்து சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்வேன் என்று அருமையாக பேசி வந்திருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது ஒரு அருமையான முன்னெடுப்பு. எல்லாருக்கும் ஒரு அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கும் பாடமாக அருமையாக அமைந்திருக்கிறது. நாமளும் இந்த தலைவர்கள் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியலாக பார்க்க வேண்டும். நமக்குள் எந்த ஒரு வெறுப்புகளும் சண்டைகளும் இல்லாமல் அரசியலோடு விட்டுவிட்டு நம் சொந்த பந்தங்களோடு நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்க வேண்டும். நண்பர்களோடு எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமாக இருக்கிறது. மக்கள் நாம் எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நல்ல முறையிலும் வழிநடத்துவதற்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும்.